வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூரிக்கு வந்து மார்னிங்கே வந்து பைட்டிங் செஷன் முடிச்சாச்சு. ஸோ இந்த பைட்டிங் செஷனை பொறுத்த வரைக்கும் டாக் வந்து இந்த டைம் தான் பல்லு முளைக்கிற ஸ்டேஜ். அதனால் ரொம்ப ஹார்ஷராக நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து தக்கு கூட நம்ம ப்ளே பண்ணுறோம். டாக் வந்து ஃபுல் கிரிப் செட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ் இந்த கேமே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாய் பூனை கூடலாம் நான் வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு குண்டால குடிச்சாதான் கைஸ் நமக்கே திருப்தியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரோலைட் போட்டு குடிச்சா டயர்டாக இருக்குன்ட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேங்க. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே ப்ரோட்டீன் ஷேக்கை போட்டு குடிச்சிட்டு வர வழியில் ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ சூப்பை குடிச்சிட்டு அவளை ஒரு வாக்கிங் செஷன் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ வாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் எம்டி ரோட்டில் வாக் பண்ணுறதை விட நல்ல டிஸ்ட்ராக்ஷன் அந்த பைக்ஸு காசு சவுண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும்போது ஃபுல்லாமே அதிலே பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஏரியா வந்து ரிலாக்ஸ் பண்ணிடணும். டாகை முடிஞ்சளவு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் கைஸ். என்னதான் நம்ம டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறோம், இத்தனை செஷனு ஸ்போர்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், இப்படிலாம் பண்ணுறோம் அப்படிலாம் என்னதான் இருந்தாலும் பப்பி தான். பப்பி வந்து அந்த பப்பி ஸ்டேஜில் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம பப்பி கிட்ட வந்து ஒரு அடல்ட் பிஹேவியர் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை கூடாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு காண கிடைக்காத வர மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் கைஸ் சந்தோஷமாக. நான் ஹாப்பி. இன்றைக்கி நான் 10 ஸ்டெப்பை முடிச்சுட்டு 4 வெற்றிகரமாக கடந்துட்டேன் கைஸ்.